கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். என் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தீங்கு செய்கிறவர் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அவர் ஜனங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர் என்பதை இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. தேவன் தமது ஜனத்திற்கே தீங்கு செய்கிறவர் என்பதை இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தையின் உறுதி நம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தையில தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, தமது ஜனத்திற்கு அவர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று அந்த வார்த்தை முடித்து வைக்கப்பட்டிருக்கு. நாம் நினைக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நம்மேல் எப்போதுமே பரிதாபம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பரிதாபம் கொள்ளுவதற்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது. அவைகள் இல்லை என்றால் தேவன் உண்மையில் என்மேல் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மேல கர்த்தர் ஏற்கனவே பரிதாபம் கொண்டு தம்முடைய ஜனமாக மாற்றினார். எகிப்திலே இவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது, எகிப்திலே அடிமைகளாக இருந்த போது, எகிப்திலே இந்த ஜனங்கள் பார்வோனின் கைகளினால் நசுக்கப்பட்டு கொண்டிருந்த போது, என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் மேல் பரிதாபம் கொண்டு இந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து பரிதாபம் கொண்டு இவர்களை அங்கிருந்து பிரித்தெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்கு நடத்தி வந்தார். ஆனால் இந்த வழியில இவர்கள் மேல தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் பரிதாபப்படும் அளவிற்கு காரியம் என்ன நடந்தது என்றால், அவர் தீங்கு செய்ய முற்பட்டார். அங்கே இருக்கிற பார்வோன் செய்தான். இங்கே தேவனாகிய கர்த்தர் தாமாக இவர்கள் மேல தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் செயல்பாடுகள் இருந்தது. இதுதான் கிறிஸ்தவனுடைய பரிணாம வளர்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் உன்னை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்த காலத்தில் நீ தேவன் பேர்ல வைத்த விசுவாசம், உன்னை தேவனாகிய கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்தின நாளிலே உன்னை மேல் தேவன் வைத்திருந்த அன்பிற்கு நீ காண்பித்த விசுவாசம், தேவன் உண்மையில் வைத்திருந்த அந்த பாசத்திற்கு நீ காண்பித்த அந்த ரியாக்ஷன், அவைகள் எல்லாம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் தேவன் கோபப்படும் அளவிற்கு அவைகள் மாறி இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேலில் காணப்பட்ட காரியம். அது மகா பயங்கரமாக அவைகள் எழும்பி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காரியத்தையும் தேவன் இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணத்தையும் தான் இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 32ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனையும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி போகும்படியாக ஒரு சிறப்பான பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இதுல மோசேயினுடைய பங்கு என்னவென்றால், இவங்க முறுமுறுப்பாங்க, இவங்க அது இல்லை இது இல்லை, இந்த காரியம் இல்லை அந்த காரியம் இல்லை, தண்ணி இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே மோசேயும் இவர்களுக்காக போய் ஆண்டவர் சமூகத்தில் போராடுவான், அழுவான், ஆண்டவருடைய சண்டை போடுவான். எப்படியாகிலும் அவைகளை வாங்கி கொடுத்துருவோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் போதகர்களை நம்ம அப்படிதான் வச்சிருக்கிறோம். வீட்டு தலைவர்களே அப்படிதான் வச்சிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் என்னன்னா நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக அவர்கள் எதையாவது செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் அன்னைக்கு மோசேக்கும் இந்த ஜனங்கள் வைத்திருந்தார்கள். இந்த மோசேயை தவிர வேற யாரும் ஆண்டவர்களுக்கு போக தகுதியும் கிடையாது, போக திராணியும் கிடையாது, போக வேண்டிய அவர்களுக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒருவனை தேவன் அவர்களுக்கு வைத்திருந்தபடியினால் இந்த மோசேயை அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படி அலக்களிக்கப்பட்டான் என்றே சொல்ல வேண்டும். அலக்களிக்கப்படுகிறவன் தான் அபிஷேகிக்கப்பட்டவன், அலக்களிக்கப்படுகிறவன் தான் ஆண்டவரால் அறிந்து கொள்ளப்பட்டவன், அலக்களிக்கப்படுகிறவன் தான் தேவனாகிய கர்த்தருடைய தாசன். அதுல மாற்றம் இல்லை. ஆனால் இந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. போயிட்டான், மலை மேல போய் ஆண்டவரோட பேச போயிட்டான். அவன் வருவதற்கு காலதாமதமானதுனால அவர்கள் மோசே திரும்பி வர வேண்டும் என்கிற வாஞ்சியெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு கிடையாது. திரும்பவும் என்னுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும்,
அதான் கொஸ்டின். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வசனத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களே அநேக காரியங்கள் உண்டு. காலதாமதங்கள் ஏற்படும் போது அந்த காரியங்களை நீங்கள் உற்று நோக்கி அதன் காரணங்களை உணர்ந்து இன்னும் ஜாக்கிரதையாக ஜீவிப்பதை காட்டிலும் யூ நெவர் லைக் டு ஹேவ் பைபாஸ், வேற வாய்ப்பை தேடுகிறவர்களாக மாறிடும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நாம் செய்கிற மிக பிரதானமான தவறு. ரொம்ப நேரம் ஆகுது, அந்த காரியங்கள் நடைபெறவில்லை, அந்த காரியங்கள் சம்பவிக்கவில்லை, அதன் நிமித்தம் இருந்த சூழல்கள் மாறுகிறது. டேக் அ பைபாஸ், அடுத்த வழி என்னவாதை பாருங்கள். இன்னைக்கு மோசேயை காணவில்லை, மோசே திரும்பி வரவில்லை என்ற உடனே இவர்கள் ஆரோனுக்குள்ள போறாங்க. மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியாது. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். யார்கிட்ட போறாங்க? They never went to a person who is having an enmity with Moses. They went with a person who is being with Moses. மோசேயோடு இருந்தவனும் அபிஷேகிக்கப்பட்டவனுமாகிய ஆரோனிடத்தில் போகிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனிடத்தில் போகிறார்கள். அங்க போய் சொல்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உருவாக்குங்க. Again we need something to eat. Again we need something to enjoy. இந்த யாத்திரையில நாங்கள் செல்வதற்கும் எங்களுக்கு பிரயாணங்கள் சுமூகமாக இருப்பதற்கும் we need some other god or goddesses. எங்களுக்கு வேறு சில காரியங்கள் தேவைப்படுகிறது. அதை நீயே ஏற்படுத்து. ஒருத்தன் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க காட்டில் ஒரு மோசமான பொறுப்பு எதுவுமே கிடையாது. மனநிலைமை அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய கஷ்டம். நாட்டில் யாருக்கு பெரிய உபத்திரவத்தில் இருக்காங்கன்னா முதலமைச்சர் தான் இருப்பார். அதை விட இப்போ பிரதானமான இடத்துல பிரதம மந்திரி இருப்பார். எல்லா பக்கமும் டார்ச்சர்ஸ். மோசே எல்லா பக்கமும் டார்ச்சரை அனுபவிச்சது. ஆனால் ஆண்டவரோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானத்தை உடையது. ஆண்டவரோட போய் உட்கார்ந்து பேசி லேட் ஆகுதான். அப்போ எந்த ஒரு அளவுக்கு அவனுடைய சூழ்நிலைகளை பாருங்க, அவனுடைய ஸ்பெஷாலிட்டியை பாருங்க. இட் பிகம்ஸ் லேட் ஃபார் பீயிங் வித் காட். கர்த்தரோடு காலதாமதமாகிறது. நம்ம போய் எந்த இடத்துல காலதாமதமாகும்? எங்கே நம்மளை ரொம்ப வேண்டி விரும்பி வைத்திருக்கிறாங்களோ, நம்மளோட பேசிட்டே இருக்காங்களோ அந்த இடத்துல தான் காலதாமதமாகும். சில வீடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்கவே முடிச்சு நம்ம அனுப்பிச்சிருவாங்க. அப்படியா, நல்லா சிரிப்பாங்க, பேசுவாங்க. நீங்கள் தேடி வந்து ஆள் இல்லைங்க, பாவம் நீங்கள் ரொம்ப தூரம் அழைச்சிட்டீங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போனீங்கன்னா பரவாயில்ல, இருட்டாக இருக்குன்னு அனுப்புவாங்க. ஆனால் உன்னை விரும்புகிறவர்கள் உன்னை வைத்திருப்பார்கள். கூட ஒரு நாள் இருங்க, இன்னொரு நாள் இருங்க. அப்படி இருக்க சொல்லி தேவன் மோசையை வைத்திருக்கிறார். அதனால காலதாமதம். அந்த காலதாமதத்தில் மோசையோடு இருந்த ஆரோனுக்கு அடுத்த பிடிவாரம் வந்துருச்சு. அவன் அடுத்த போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் சேமிக்கும்படி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் உருவாக்கும். என்ன ஒரு முட்டாள்தனமான ஜனங்கள் பாருங்க. தெய்வம் நம்மள நடக்குமா? நம்ம தெய்வத்தை உருவாக்குவோம். இன்னைக்கு அதுதான் இத்தனை வருஷங்கள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபம். They started to make a god for them. The God is the creator. கடவுள் தான் நம்மை உருவாக்கணுமே தவிர நம்ம கடவுளை உருவாக்க முடியாது. இந்த அறிவு அல்லாத தன்மை இஸ்ரவேலுக்குள்ள தான் ஆரம்பமானது. வேற எங்கே ஆரம்பிக்கல, வேற எங்கே உருவாகல. ஏசு தேவனாகிய கர்த்தருடைய காரியத்தை உணர்ந்தவர்கள், மன்னாவினால் திருப்தியாக்கப்பட்டவர்கள், காடையின் மேல் நடந்தவர்கள், அவர்கள் தான் சொல்றாங்க, we need some God to be provided, to be made. அவர்கள் ஆர்வனை சொல்லுகிறார்கள். அதற்கு ஆர்வம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொருளை வாங்கி சிற்ப கருவியினால் கருவிட்டு ஒரு கருத்துக்குட்டியை பார்த்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கட்டளைக்கு வருகிறேன் என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாரியில் இருந்து செல்வந்த தகன பலியை விட்டு சமாதான பலியை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் உட்கார்ந்து விளையாட இருந்தார்கள். நீங்க நடந்த காரியம் என்ன? மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஆரோனிடத்துல போகிறார்கள். அந்த ஆரோனுக்கு கொஞ்சமும் அறிவு கிடையாது. அறிவில்லாதனால இவனை இங்கே விட்டுட்டு மோசையை கொண்டாந்து கூட்டிட்டு போனான். அவன் செய்கிறான், இவன் காதுகளில் இருக்கிற ஆபரணங்கள், கம்மலை மட்டும் கொண்டு வாங்க. அங்கே இருந்த ஸ்திரீகள், பெண்களுடைய கம்மல் மட்டுமே கண்டுபிடி செய்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அவர்கள் எல்லாரும் காதுகளில் இருந்த பொழுது ஆபரணங்களை கொண்டு வந்தார்கள். அதை வார்ப்பித்து அதில் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினான். இதுதான் நம்ம இஸ்ரவேலிலிருந்து நம்மை நடப்பித்து வந்த தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அதை வழிபட ஆரம்பித்தார்கள். எவ்வளவு கொடூரமான பாவம் பார்த்தீங்களா? இவைதான் இந்த இஸ்ரவேலுக்குள்ள தேவனாகிய கர்த்தருடைய கடும் கோபத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது.
நம்முடைய செயல்பாடுகள் தாங்க நீ தேவ பிள்ளையாக இருந்தாலும் உண்மையில் கர்த்தர் தீங்கை கொண்டு வருவதற்கான காரணியாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மேல் கோபம் கொள்ளுவதற்கு நீங்கள் அவருக்கு நிகரான எதிராளி கிடையாது. உன் செயல்பாடுகள் போதுமானதாக இருக்கிறது. நீ அவர்களுக்கு சரியான எதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் செயல்பாடுகள் தேவ சித்தத்திற்கு விரோதமாக இருக்கும்போது கர்த்தர் கோபம் கொள்ளுவார். இவர்களுடைய காதுகளில் இருந்த பொன்ன ஆபரணங்களை கொடுத்தார்கள். அதை வார்த்தை என்ன சொல்லுகிறார்? எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். ஆரோன் எவ்வளவு பெரிய ஆடு! இந்த பொற்கண்கள் குட்டியை இவர்கள் உருவாக்கி ஆடிக்கொண்டிருப்பதே அருவருப்பான காரியம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தருக்கு பண்டிகை என்று ஆரோன் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனாகிய கர்த்தர் கோபம் கொள்வதற்கான காரியம். நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்ததற்கு கர்த்தருடைய பெயரை வைக்கக்கூடாது. நீ செய்கிற தொழிலில் உண்மையாக இல்லை என்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடாது. உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய நடக்கைகள், உன்னுடைய காரியங்கள் தவறாக இருக்கும்போது அது கர்த்தருடைய காரியம் என்று சொல்லக்கூடாது. உன்னுடைய இஷ்டப்படி ஒரு ஊழியத்தை செய்ததற்கு கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லக்கூடாது. உன்னுடைய இஷ்டப்படி ஒரு காரியத்தை பேசி இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடாது. அதனாலதான் இவன் இஷ்டப்படி தன் கண்குட்டியை செய்து கொண்டு இது கர்த்தருக்கு பண்டிகை என்று ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். அது எப்படி இருந்தது? ஆசரிப்பு மறுநாள் அவர்கள் காலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளுக்கு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று சொல்லப்படும். இது எங்க நடக்கும்? சில பண்டிகைகள் நடக்கும். காலையில பெரிய ஆராதனையாக இருக்கும், ஆட்டம் பாட்டமெல்லாம் இருக்கும். சாயங்காலம் பூரா இழுத்து ஊர்வலமா இருக்கும். அதுக்கப்புறம் பாடலும் குடியும் குடித்தனமும் அங்கே சீட்டாட்டமும் இருக்கும். இதெல்லாம் இங்கே வந்து இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது. தேவனாகிய கர்த்தர் இதை பார்த்துதான் நம்முடைய ஜனமாக இருந்தாலும் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நீ யாராக இருந்தாலும் உன் செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது? நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல. உன்னை கர்த்தர் தூக்கினார் என்று சொன்னாலும் பரவாயில்ல. உன்னை கர்த்தர் சுமந்து நடத்தி வந்தார் என்று சொன்னாலும் பரவாயில்ல. உன்னை பசியார கர்த்தர் உனக்கு உணவு கொடுத்து மன்னா கொடுத்தார் என்று சொன்னாலும் பரவாயில்ல. உன்னை கர்த்தர் மாறாவை மதுரமாக நடத்தினார் என்று சொன்னாலும் பரவாயில்ல. உன் பாதரட்சைகள் தேயாமல் உன்னை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொன்னாலும் பரவாயில்ல. உன் வஸ்திரங்கள் பழமையாகாமல் கர்த்தர் உன்னை நடத்தினார் என்று சொன்னாலும் பரவாயில்ல. இந்த சூழ்நிலைக்கு நீ வரும்போது கர்த்தருடைய அடிப்பார் மாற்றமே கிடையாது. எல்லாம் இதுவரைக்கும் இந்த காரியங்கள் சரியாக தான் போனது. ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை விரும்பவில்லை. 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்க நடக்கிற சம்பவம் பாருங்க. கீழே நடந்துகிட்டு இருக்கு, மலைக்கு கீழே இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. கர்த்தருடைய மதிப்பை மூடி இருக்கிறது. மோசே கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் இங்க நடக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பேசுறது யார் வேணாலும் பேசிட்டு இருப்பார். ஆனால் நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கோம் ஆண்டவர் பார்க்கலன்னு சொல்லி, நமக்காக யாரோ பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மோசே அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் பார்த்து இங்க நடந்த சம்பவத்தை அப்படியே மோசே எடுத்து சொல்ற, நீ இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க மோசே, நீ சீக்கிரமாய் கடந்து போ. இந்த ஜனங்கள் கீழே கன்றுக்குட்டிகளை உருவாக்கி அவைகளை நமஸ்கரித்து அவைகளை சேவித்து அவர்கள் அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இது ஒரு அருமையான வார்த்தை, நமக்கு ஏற்ற வார்த்தை, நமக்கு வைக்கிற நல்ல பேரு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எப்பவும் வசனத்தை கேட்காத கழுத்துள்ள ஜனங்கள், வார்த்தையின்படி நடக்காத ஜனங்கள். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். ஆலய போக்கு பர்ஃபெக்டா இருக்கும், எல்லா பேச்சும் பர்ஃபெக்டா இருக்கும், ஜெபம் கூட பர்ஃபெக்டாக இருக்கும், வேத வாசிப்புகள் இருக்கும், வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் சரியா இருக்கும். நடக்கையில ஒன்றுமே இருக்காது. நடக்கையில ஒன்றுமே இல்லைங்கும் போதே நீங்க பூமியில வாழ்றதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே ஏதோ வயிற்று பிழப்பிற்காக கர்த்தரை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த ஜனங்கள் செய்தார்கள். அதுக்கு வழி இல்லைன்றதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க.
மோசே கூட இருக்கும்போது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டு சுகமா நடக்கும்போது, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவங்களை பாதுகாத்து கொண்டு போகும்போது அவங்க கண்ணுக்குட்டியை செய்யல. அவங்க அப்பெல்லாம் இந்த காரியத்தை விட்டு ஆண்டவரை விட்டு விலகல. அப்பெல்லாம் முறுமுறுத்து எப்படியோ ஒருத்தனை டார்ச்சர் பண்ணி கதையை நடத்திட்டு இருந்தாங்க. இது அற்று போகும்போது அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மோசைட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். மோசை எந்த லெவல்ல இருக்கிறான்னு பாருங்க. கிரகிக்க முடியாத நிலைமைக்கு அப்படியே டக்குன்னு ஏறலாம். ஆண்டவர் மோசை இடத்துல ரெக்வெஸ்ட் பண்றாரு. He gives a requisition in front of Moses. சொல்றாரு, இந்த ஜனத்தை அழிக்க என்னை விட்டு விடு. எவ்வளவு பயங்கரமான இடத்துல இருக்கா பாருங்க. அப்படியே உலக புல்லரிக்கு. மோசேனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹெவி. அவன் ஆண்டவரோட அமர்ந்திருந்து பேசுறான். பேசிட்டு இருக்கிறவங்கிட்ட சொல்லுகிறாரு, இந்த ஜனம் இப்படி செய்கிறது, இவர்களை அழித்து போட என்னை விட்டு விடு. நான் அங்க ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் கொடுக்குறாரு. அவங்ககிட்ட ஒரு பொருத்தனை சொல்றாரு, நான் இதுக்காக இந்த காரியத்தை செய்கிறேன், உன்னை பெரிய சாதி ஆக்குறேன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆமாண்டவர், இந்த ஜனம் என்னையும் கீழே ஒரே டார்ச்சர் தான் பண்ணுச்சு, உமக்கும் கீழ் முடியாம போயிடுச்சு, நாசமா போகட்டும். மோசே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. கீழே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். நீங்க மற்ற எல்லாத்தையும் கூட மறந்துடலாம். அந்த ஒரு வைராக்கியம் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தா போது எங்கேயோ போயிருக்கு. அவன் ஆண்டவரோட நிகராக உட்கார்ந்து பேசினான். இந்த சம்பவத்தை குறித்து சொல்றாரு ஆண்டவர். அவனுக்கு அந்த தன்மை கிடையாது. அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரதிநிதியாக போயிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனம் வணங்க கடுத்துள்ளது, நீ இங்கே உட்கார்ந்து அவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற, அவர்கள் இப்படி செய்கிறார்கள், அழித்து போடுவேன். அவன் சொல்லுகிறான், இந்த ஜனத்திற்காக பதிலாக நான் உன்னை பெரிய ஜாதியாக்கிறேன்னு சொல்லி மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். இவர்களை அழிக்க என்னை விட்டுவிடு என்று கர்த்தர் கேட்கும் அளவிற்கு மோசைக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மோசையுடைய காரியம் என்னவாக இருக்கிறது? அவருடைய உடன்படிக்கையெல்லாம் ஞாபகப்படுத்துறான். எந்த அழைச்சு போயிடாம பாருங்க. கிட்டத்தட்ட ஆண்டவரோட ஓவர் ஈக்குவல் ரேஞ்சுக்கு போயிட்டான். அங்கே சொல்லுகிறான், நேர் எகிப்துல பண்ணினதையும் ஆபிரகாமுக்கு மீசாக்கு யாக்கோபுக்கு பண்ணின உடன்படிக்கையும் இந்த ஜனங்கள் எகிப்தியர்கள் இவர்களை அடிக்கும்படி கர்த்தர் கொண்டு போனார் என்று சொல்லுவதற்கு ஏதுவான அந்த சூழ்நிலைக்கு போய்விடாதபடிக்கு இந்த ஜனத்தை கொண்டு போடாதே என்று பேசுறான். அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அதான் நினைச்சுப்பாரு. இங்க வாழ்ந்துட்டு நீ இருக்கிறதுல ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாதவங்க போட்டி போட்டுக்கிட்டு, நீ பெருசான் நான் பெருசான்னு சண்டை போட்டுக்கிட்டு, உங்ககிட்ட அடுத்த வேலை சாப்பாடு வாங்குறவங்க கூட கடந்து போராடிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வாழாத. அவனுடைய ரேஞ்ச் ஆஃப் see the range of Moses. அங்க உட்கார்ந்து பேசுறான் ஆண்டவரோடு முகமும். இந்த இஸ்ரவேல் ஜனம் அவருடைய பின்பக்கத்தை பார்க்க முடியாத ஜனம். இவருடைய நிலைமையை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மலையில ஒரு எல்லை கோடை போடு, அந்த கோட்டை தாண்டி அவன் வந்தா செத்துருவான். அதை தாண்டாத அளவுக்கு அவனை தடை பண்ணி திரும்பவும் போய் பாரு. எவனாவது ஏமாந்து அறிவில்லாம சாதாரணமா நினைச்சு தாண்டிட்டானா செத்து போயிடுவான் மோசே. இவர்களை நிறுத்துன்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே அவனை உயர்த்தி கொண்டு வந்து மேல வந்தார். ஆண்டவரோட முகமுகமா பேசுகிறான். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கான். ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறான் மோசே. அதுதான் வேணும். அந்த ஏம் அட் த ஸ்டார் அட்லீஸ்ட் யூ கேன் ரீச் த டவர்னு சொல்லுவாங்க. உன்னுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கண்ணுக்குட்டி பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஜனத்திற்காக கன்றுக்குட்டியை செஞ்சு ஆர்வம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாத காரணம். மோசே இந்த ஜனத்திற்காக ஆண்டவர் சொல்றான், நீர் பண்ணின உடன்படிக்கையை நினைக்கிறது. யார் சொல்லணும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். நீ அன்னைக்கு இப்படி சொன்னியப்பா, இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்க,
நீ அன்னைக்கு இப்படி ஒரு பொருத்தனை பண்ணணின்னு சொல்லணும். மோசே எங்க இருக்கான்னு பாருங்க, ஆண்டவர் பண்ணின பொருத்தனையை ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல அமர்ந்து சொல்லுகிறான், உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலை நிறைத்திரளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்களுக்கு உங்கள் சந்ததியார் என்னென்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கடைசியாக என்ன சொன்னான், கெஞ்சி பிரார்த்தித்தான். Even if he has the ability to talk with the God, he maintains his level. அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் கொண்டு போய் சேர்த்தாலும் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர் உனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுப்பதற்கான தகுதி. இங்கே கொஞ்சம் கிடைச்சா போதும், நம்மளுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும், நம்முடைய பேச்சை வித்தியாசமாக இருக்கும். அப்படி அல்ல. மோசேக்கு இந்த சாகியத்தை கொடுத்திருந்தான், அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம். Oh, that is the reason why the God had a courtesy, or God made pity with the people. கர்த்தர் இந்த ஜனத்தின் மேல இரக்கம் கொள்வதற்கு இதுதான் காரணமாக இருந்தது. கோபம் கொள்வதற்கு அவர்களுடைய கண்குட்டி காரணமாக இருந்தது. ஆனால் அவர்கள் மேல் பரிதாபப்படுவதற்கு மோசேயினுடைய பிரார்த்தனை காரணமாக இருந்தது. இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு காரியங்களை வைத்திருக்கிறார். உண்மையில் கர்த்தர் கோபம் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு, உண்மையில் கர்த்தர் இரக்கம் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு தேவன் உண்மையில் இரக்கம் கொள்வதற்கு நீங்கள் கெஞ்சி கர்த்தர் சமூகத்தில் பிரார்த்திக்கிற மோசங்களாக இருக்க வேண்டும். உண்மையில் கோபம் கொள்வதற்கு வேண்டுமானால் நீ கண்ணுக்குட்டியின் முன்பாக நின்று இதுதான் எனக்கு தெய்வம் என்று ஆடினது காரணமாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் இரக்கம் கொள்வதற்கு அவருடைய உடன்படிக்கைகளை அவருக்கு ஞாபகப்படுத்தி அவருடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது கர்த்தர் தன் நிலையை மாற்றுவார் என்று வசனம் சொல்கிறது. தேவனிடத்தில் இருக்கிற பிரதானமான காரியம் அதுதான். அவர் தன்னுடைய தன்மையை, அவருடைய கோபத்தை, அவருடைய எரிச்சலை மாற்றுகிற தேவன். படையப்பட்ட அப்படிப்பட்ட சூழலே கிடையாது. ஆனால் மோசே தான் ஆண்டவரை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த காரியங்களை மாற்றுவார். இன்னும் சம்பவத்தை நம்ம கீழே பார்க்கவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அங்கேயே கவுண்டர் கொடுக்கும். அங்கேயே கர்த்தரிடத்தில் போராடி இந்த ஜனத்தை அழிக்காதபடி அவர்களை பார்க்க திரும்புகிறான். அதான் மோசேயுடைய காரியம். காரணம், கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அநேக நேரம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கோபம் இருக்குது. நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய வழிபாடுகளில், நாம் செய்கிற காரியங்களில், நம்முடைய துணிகரமான பேச்சுகளில், வணங்கா கழுத்துள்ள ஜீவியத்தில், வசனத்திற்கு கீழ்ப்படியாத வாழ்க்கையில் தேவ கோபமும் மேல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கைகளை நினைத்து அவருடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது, மோசேக்கு கிடைச்ச அந்த சாக்கியம் உனக்கு கிடைக்கும் போது தேவன் அவர்கள் மேலே இரக்கம் கொள்ள முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. மோசேயை உருவாக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருங்க, ஆரோனை உருவாக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருங்க, கண்ணுக்குட்டியை உருவாக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருங்க. நீ அதாக மாறணும். உன்னுடைய எண்ணங்கள் பூரா மோசே கொடுப்பதாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரோடு முகமுகமாக பேச வேண்டும். கர்த்தருக்காக, ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் பிரார்த்திக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கை அவருக்கு ஞாபகப்படுத்துகிற இடத்துல இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டுபிடி முன்னாடி நிற்க முடியாது. இந்த சாப்பாட்டுக்காக இங்கே சொல்லப்பட்டது போல போனவன் வர்றவங்க லேட் ஆயிடுச்சு. அவனை வச்சு என்னப்பா செஞ்சுட்டு இருந்தீங்க? அவன் தான் சோறு வாங்கி கொடுத்துட்டு இருந்தான், அவன் தான் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருந்தான், அவன் தான் எங்களுக்கு போக வர தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு இருந்தான். நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டோம், எருமை மாடு மாதிரி மேய்வோம். அவன் எங்களுக்கு தங்களுக்கு இடத்தை ஏற்பாடு பண்ணுவான், எங்களுக்கு சாப்பாடு படியே பண்ணுவான். இப்போ அவன் போயிட்டான், வேற வழி இல்லை, கண்ணுக்குட்டியை உருவாக்குவான். இதுதான் அவன் வாழ்க்கையா? இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் மனச வாழ்க்கையா? இங்கே மோசே மலையின் மேல் ஏறி போகிறான், ஆண்டவரோட சம்பாதிக்க கால தாமதம் ஆகும்படி கர்த்தர் சமூகத்தில் பேசுகிறான். அங்கே தேவனாகி கர்த்தருடைய பருவத்தில் அவரோட போராடுறான். இந்த ஜனத்திற்காக இரக்கம் வாங்கி கொடுக்குறான். இன்னைக்கு அந்த இடத்துல உன்னை வைத்துவார். கர்த்தர் உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்துவார். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார்.